பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை ஓசியா புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது படைச்சு ஒரு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு நிறுத்துறாரு. அங்க என்ன செய்யறாரு? ஒரு உடன்படிக்கை பண்றாரு. என்னது? இந்த எல்லா கனிகளையும் நீங்க சாப்பிடுங்க, ஆனா ஒரு கனியை மட்டும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த கனியை பார்த்த உடனே ஆதாம் ஏவாள் சரி, அப்ப சரிப்பா கடவுள், சரி ஆண்டவரே தெய்வமே சொல்லி போயிடுறாங்க. ஆனா அங்க ஒரு பிசாசு வருது. எப்படி? வலி சர்ப்பத்தின் வல்லமை வந்து சொல்லுது, நீங்க ஏன் இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் சொன்னார்னா, இந்த கனியை சாப்பிட்டா நீங்க கடவுளை மாதிரி மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, இந்த அருமையான வேளையிலும் இந்த உலகத்துல தேசம் முழுவதும் எதையெல்லாம் அனுபவிக்க கூடாதுன்னு இந்த உலகத்துல ஒரு காரியம் இருக்குது. எதையெல்லாம் சின்ன வயசுல எதை அனுபவிக்கணும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தாண்டி எதை அனுபவிக்கணும்னு இருக்குது. ஆனா அந்த சாத்தா என்ன சொல்றான்? சரீரத்திலையும் சிந்தனையிலையும் பாவத்தை விதைத்து என்ன செய்யறான்னா, எதெல்லாம் கடவுள் வெறுக்கிறாரோ அவ்வளோ பாவத்தையும் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்போம். பாத்தீங்களா மக்களே, நீ இந்த நீ பிளேடு இருக்குன்னா, ஒரு கையில பிளேடு இருக்குன்னா, இந்த கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை மட்டும் தொடாத மக்களே, கையை அறுத்துனா இந்த பிளட் வரும்னு சொல்லுவோம். அப்படித்தானே? ஆனா பிள்ளைகள் என்ன செய்யும்? நம்ம எதை சொன்னமோ அதை மட்டும், இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அதை மட்டும் கரெக்டா செஞ்சிருவாங்க. உடனே பிளேடில் போய் கையை வெட்டி பார்ப்பாங்க, பிளட் வந்தோன்னா ஐயோ அம்மாம்பாங்க. இதே மாதிரி தானே. அதே போல நீங்க வாலிப ஸ்டேஜ்ல இந்த நாட்கள் நிறைய பிள்ளைகள் மாட்டிற பசங்க எல்லாரும் மாற்ற காரணம் எதுனா, அநேக இச்சையின் ஆவிகள் தேசம் முழுவதும், விபச்சாரத்தின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள் பெருகி இருக்குது. நம்ம சும்மா இருந்தாலும் ரோட்ல போனாலும் நம்ம கண்கள் சும்மா இருக்க கூடாது. அங்க பார்க்க வைக்கும், இங்க பார்க்க வைக்கும். அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும், அவங்கள மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடைச்சா நல்லா இருக்கும், இவங்கள மாதிரி மனைவி கிடைச்சா நல்லா இருக்கும். ஐயோ நான் எனக்கு மட்டும் வந்த வாழ்வை பாருங்க, வேதனை பிடிச்ச வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம். நமக்கு கிடைச்சது போதும் என்கிற மனவு நமக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு இச்சை நிறைந்த வாழ்க்கை. இந்த ட்ரெஸ்ஸை போட்டாதான் உடம்பு கொஞ்சம் தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. சிலவங்க பாருங்க, இப்ப சில ட்ரெஸ் இல்லாதவங்க ஒண்ணு இல்லை, ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது, அந்த பழைய ட்ரெஸ்ஸே டெய்லி போடுறாங்க. ஆனா எல்லா ட்ரெஸ் இருந்தாலும் குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸை போட்டாதான் உங்களுக்கு அந்த ட்ரெஸ் போட்ட மாதிரியே இருக்கும். ஹல்லேலூயா. இதை அனுபவிச்சா உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. அதே போல இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்களுக்கு, உலக ஆசை, அந்த ஆசைகளுக்கு இணங்கி போய் அநேகருக்கு தப்புக்கு மேல தப்பு செய்யறாங்க. செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யறாங்க. இல்ல நிம்மதி இருக்காது. இந்த ஆகாரத்தை சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதி, இந்த பாவத்தை செய்தாதான் எனக்கு தூக்கம் வருது, எனக்கு இதை செய்தாதான் அப்படி இப்படி எதையாச்சும் சிந்திச்சு மனநோயாளியை போல மாறுறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. அவங்க சொன்னதுதான் சரி, மற்றவங்க எல்லாம் தவறு, நம்ம செய்யறதுதான் சரி, மற்றதெல்லாம் வேஸ்ட் அப்படி நினைப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்க என்ன பேசுவீங்க? எதை சொன்னா ஒரு மனுஷனுக்கு புரியணும். ஒரு மெண்டல்கிட்ட போய் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியுமா? அவங்க சொன்னது சரி 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 அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த மெண்டலா இருந்தாலும் ஒரு நாள் திருந்தோம், நம்ம பிரேயர் பண்ணா திருந்தோம். ஹல்லேலூயா. ஏன்னா எவ்வளவு குடி வெறி பிடிச்சவங்க, எவ்வளவு போதைக்கு அடிக்ட் ஆகணவங்க கூட குறிப்பிட்ட நாள்கள் நீங்க பேசி பாருங்க, அந்த அன்பு தேவ அன்புல பேசி பாருங்க, ஒரு நாள் திருந்துவாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை வச்சிருப்பாரு. எல்லாத்துக்கும் காலம் நேரமும் ஆமைன்னு சொன்ன மாதிரி ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வச்சிருக்கிறாரு. அந்த நேரம் 100க்கு 100 அவங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருக்கு அன்பு அறிஞ்ச நீங்க போய் சொல்லணும், இயேசு நல்லவர். இயேசு நல்லவரா இருக்கிறனால தான் என்ன உயிரோட வச்சிருக்காரு, உங்களை உயிரோட வச்சிருக்காரு. இதுக்கு முன்னால எவ்வளவு ஆக்சிடென்ட் பாருங்க, எவ்வளவு ஆக்சிடென்ட். அதெல்லாம் ஆனா ஜஸ்ட் உயிரை காப்பாத்தி வச்சிருக்கிறாருல, அதுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? 1000 வியாதி வரட்டுமே, 1000 போராட்டம் வரட்டுமே, ஆனா உயிரோட இருக்குமா இல்லையா? இந்த வியாதிக்கு நான் செத்து தொலைஞ்சிடலாம்னு சிலவங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உயிரோட தானே இருக்கிறோம். செத்து தொலைஞ்சா எப்படி இருக்க முடியும்? மண்ணுகளை தானே போக முடியும். அதை யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பைபிள்ல பவுல் அப்போஸ்தலர் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, நல்லது நடந்தாலும் தீயது நடந்தாலும் நம்ம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம் எல்லாம் நம்ம துக்கிச்சு என்ன கிடைக்க போகுது? எப்பளே நம்ம அழுதுட்டே இருந்தா யாராச்சும் ஒரு 1000 கோடி ரூபாய் தருவாங்களா? நம்மள ஏதாச்சும் செய்வாங்களா? இல்லை. எது நடந்தாலும் நன்மைக்கு, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஆண்டவர் நன்மைக்கே செய்கிறாருன்னு நீங்க பிரேயர் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆதாம் இடறி போனார். என்ன செய்யறது? ஆதாம் எவ்வளவு செஞ்சாங்க? புசிக்க கூடாதுன்னு சொன்ன அந்த கனியை புசிச்சாங்க, அதனால இடறி போனாங்க. என்ன செய்ய வந்தது? ஏதேன் தோட்டத்தை விட்டே வெளியே போனாங்க. அந்த சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துல, சந்ததியில வராதபடி அந்த ஆதாம் ஏவாளும் செஞ்ச உடன்படிக்கை ஆண்டவர் செஞ்ச இதை புசிக்காத சொன்ன கனியை புசிச்சனால அநேக சந்ததியில சாபம் வந்தது. அந்த சாபத்தை போல நம்ம சந்ததிக்கு வராம இருக்கிறதுக்கு ஆண்டவர்
ஆண்டவர் சமந்து ஜெபிப்போம், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். ஹல்லேலூயா. இனி ஆண்டவர் சமந்து ஜெபிப்போமா? ஜெபம். பரிசுத்த தகப்பனே, எங்கள் தாயும் தகப்பனுமானவரே, சதா காலம் உயிரோடு இருக்கிற ஆண்டவரே, இயேசப்பா, அவர்கள் ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி ஆதாம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள் என்று சொன்னது போல இந்த நாட்கள்ல உமக்கு விரோதமா துரோகம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள், இந்த செய்தியை பார்த்து கேட்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில என்னென்ன துரோகம்லாம் தேவ சமூகத்துல செய்து கொண்டிருக்காங்களோ அந்த துரோகத்தை எல்லாம் மன்னிப்பீராக. செய்த பாவங்களை திருப்பி செய்யாதபடி உணர்வடை செய்கிறாச்சா. இவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பீராக, குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவீராகப்பா. எந்த காரியத்தில எல்லாம் விடுதலை வேண்டும் என்று ஏங்குகிறார்களோ அந்த காரியத்தில எல்லாம் ஒரு விடுதலை கொடுத்து, சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளா மாற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்புவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.